வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாற்றில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம தினந்தோறும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை வெதுவெதுப்பான தண்ணீரோட கலந்து எடுத்துக்கலாம், இல்லைனா சில் வாட்டரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பார்த்தீங்கன்னா உணவுகளையும் நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நீர் சத்து, நார் சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நம்மை தாண்டி நம் நலம் சார்ந்த அனைவருமே நலமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் நம்ம அவங்களையும் நலமாக பார்த்துக்கொள்ளணும். ஸோ வீடியோவோட ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் சேட்ஸுன்ற எல்லா விதத்துலையுமே எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தகவல் அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். இது போன்ற நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதுதான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது. அதாவது இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை நமக்கு பெருக்கி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தொற்று வியாதியும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் பாதுகாத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நம்ம வலுவாக வைத்துக் கொள்ளலாம். இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால எந்த நோயுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றினுடைய அணு அமைப்பு மனித உடலினுடைய செரிமான நொதிகளை போல ஒத்திருக்கும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, எலுமிச்சை சாற்றில் நீர் சத்து, நார் சத்து இருக்கு. இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளாம மாவுச்சத்து, நான்வெஜ் ஃபுட்ஸ் இந்த மாதிரி கண்ட உணவுகளை சாப்பிட்றதால தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்போ காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து நீங்கள் குடிக்கும்போது அது கல்லீரலை தூண்டி பித்த நீர் சுரப்பை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ உணவு செரிமானம் எளிதில் செரிக்க ஆரம்பிக்கும் போது அஜீரணம், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல், வாயு தொல்லை இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கள் எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளும் அது உடனே சரி பண்ணிக்கலாம். வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு எலுமிச்சை சாறில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து துணை புரியும். ஏன்னா அதுவே நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த கடினமான உணவு மூலக்கூறுகளை உடைத்து எளிமையாக செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் தேங்க வைக்காம குடல்களிலிருந்து வெளியேற்றி ஆரோக்கியமான செரிமான அமைப்பை நமக்கு கொடுக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து தான் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. அப்போ நம்ம பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் பண்ணக்கூடாது. அது டேஞ்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சாப்பிடக்கூடிய கலோரிகளினுடைய அளவை குறைத்து எலுமிச்சை சாறு போன்ற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி பசி எடுக்கிறத தடுத்துக்கலாம். இதனால் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அதெல்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படுறதால நமக்கு குறிப்பாக அந்த தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்போ உங்களுடைய எதுவுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இப்படி தான் உங்களுக்கு நடக்கும். பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு டயட் பிளானில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத முன்னாடியே தடுக்கிறதுக்கும், அந்த சிறுநீரக கற்கள் உருவாகியிருந்தால் அதை ஆரம்ப கட்டத்திலே வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாமே எலுமிச்சை சாறு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாறில் சிட்ரிக் அமிலம், அந்த சிட்ரிக் ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீரில் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவை லெமன் ஜூஸ் கட்டுப்படுத்தி சிறுநீரகத்தில் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறது உங்களுக்கு தடுத்து, ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருந்தாலுமே அதை சிறுநீரகத்தினுடைய வழியை உங்களுக்கு வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுது.
ஸோ இதனால் உடலினுடைய வெப்பச்சமநிலை மேம்படும், கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டு சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம் மேம்படும். அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க மண்டலமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு, வெளியேற்றிக் கொள்வதற்கு, சிறுநீரக அந்த பாதையில் வந்து எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு எல்லாமே எலுமிச்சை சாறு நீங்கள் எடுத்துக்கலாங்க. தோல் பொலிவை அதிகரிக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ ஸ்கின் ஹெல்த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சரும சுருக்கங்களை தடுத்து முதுமை தோற்றத்தை வந்து தாமதப்படுத்துது. நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலமாக முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். சருமத்திற்கு இயற்கையான ஒரு பொலிவையும் கொடுக்கும். இப்போ நம்மளோட சருமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சத்து கிடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். ரத்த ஓட்டம், நீரேற்றம் எல்லாம் சருமத்தில் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் நம்மளோட சருமத்தில் புரதங்கள் வந்து உடையாது. புரதங்கள் உடைஞ்சாதான் தளர்வான சருமம் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய வயசை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் உங்களுடைய உடலினுடைய நீரேற்றத்தையுமே நீங்கள் பராமரித்துக் கொள்ளணும். ஸோ வெறும் நீரை மட்டுமே நீங்கள் குடிக்க சிரமப்படுறீங்க அப்படின்னா எலுமிச்சை சாற்றை கலந்து கொண்டு சுவையாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸையும் வழங்கி நாள் முழுவதையும் சோர்வின்றி சுறுசுறுப்பாக உங்களை வைக்கும். சருமத்தையுமே வந்து பராமரிக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு உங்களுக்கு துணை புரியுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சை சாற்றில் இருக்கக்கூடிய விட்டமின் சி தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் மற்ற ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்றோம்னா அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை இந்த விட்டமின் சி தான் ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து விரைவில் உறிஞ்சி உடலுக்கு கொடுக்குது. ஸோ இதனால் விட்டமின் சி இரும்பு சத்து உறிஞ்சி கொடுக்கறதுல இரும்பு சத்து பற்றாக்குறை நம்மளுடைய உடலில் வந்து நீக்கப்படும். அப்போ போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது குறைந்த ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். இப்போ ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகப்படுத்தப்பட்டால் எப்படி வந்து ரத்த சோகையை குணப்படுத்தப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்கான விளக்கம் என்னென்னா, ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் பொழுது தான் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வேண்டிய போதுமான ஆக்சிஜன் சப்ளைவை தரக்கூடியது அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே கொடுக்குது. ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்டே குறைஞ்சிச்சுன்னா, ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, ஒரு சோர்வாகவே உடல் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இதெல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். ஸோ இது நீக்கணும்னா மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த இரும்புச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எடுத்துக்கூடக்கூடிய லெமன் ஜூஸில் இரும்புச்சத்து கிடையாது. ஆனால் விட்டமின் சி இருக்கிறதால மற்ற உணவுகள் நீங்கள் ஏதாவது சாப்பிடும் போது, இப்போ பீட்ரூட்டோ அல்லது பேரிச்சம்பழமோ அது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை உறிஞ்சி உடலுக்கு கொடுத்து ரத்த சோகையை வராமல் தடுக்கிறதுக்கு தான் எலுமிச்சை சாறு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் மேம்படுத்தும். அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கொண்டிருக்கு இல்லையா, இது குறிப்பாக நார் சத்துக்களையும் கொண்டிருக்கிறதால இதயத்திற்கு நலம் சேர்க்கும். ஏன் அப்படின்னா அந்த நார் சத்துக்கள் வந்து ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடும். குறிப்பாக பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாம் லெமன் ஜூஸில் இருந்து கொண்டு ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தளர்த்தும். ஸோ ரத்த நாளங்களில் இறுக்கங்களும் கிடையாது. அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரும் கிடையாது. அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவையும் குறைத்துக் கொள்ளலாம். இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு எந்தவித தடையும் இல்லாமல் கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய அந்த செயல்பாடு அப்படின்றது சீரான அளவில் இருக்கும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும்னா தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை சாறாக எடுத்துக்கொள்ளுங்கள். உணவுகளையும் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் நலமோடு வாழலாம். ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.